வணக்கம். அதிகாலையே கேரளா புறப்பட்டுச் சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளா புறப்பட்டு சென்றுள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளா புறப்பட்டு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கத்தில் மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து கடந்த 1924ஆம் ஆண்டு அங்கு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்திலிருந்து சென்ற தந்தை பெரியார் அவர்கள் அப்போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தினார். இந்த போராட்டம் வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் என பெரியார் அவர்கள் போற்றப்பட்டார். இந்த போராட்டத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா தற்போது கொண்டாடப்படுகிறது. இதற்கிடையே போராட்ட வெற்றியை நினைவுகூரும் விதமாக வைக்கத்தில் பெரியாருக்கு சிலை அமைக்கப்பட்டு கடந்த 1994ஆம் ஆண்டு நினைவகம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த நினைவகம் சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுப்பிக்கப்பட்டுள்ள நினைவகத்தில் பெரியார் சிலை, அவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர கண்காட்சி கூடம், பார்வையாளர் மாடம், சிறுவர் பூங்கா மற்றும் நூலகம் ஆகியவை அமைந்துள்ளன. இந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவகத்தை நாளை காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 மணி அளவில் திறந்து வைக்கிறார். இந்த மாபெரும் விழாவிற்கு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையேற்கிறார். அத்துடன் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அவர்கள் இந்த விழாவில் முன்னிலை வகிக்கிறார். அதன்படிதான் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக இன்று காலையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளா புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்றைய தினம் கேரள மாநிலத்தில் தங்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு நினைவக திறப்பு விழாவை முடித்துவிட்டு நாளை பிற்பகல் மீண்டும் சென்னை திரும்புவார் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் கேரளா புறப்பட்டு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வரவேற்க கேரளாவில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிஸியாக காணப்பட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டம் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளா புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் நாளை தினம் கேரள மாநிலம் வைக்கத்தில் நடைபெறும் பெரியார் நினைவகம் மற்றும் நூலக திறப்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் ஒன்றாக கலந்து கொள்ள இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்ள இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை தினம் வைக்கத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள இன்றைய தினமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளா புறப்பட்டு சென்றுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.